திமுக மரண பயத்தில் இருக்காங்க. அவங்க பயம். ஏன்னா விஜய் வந்து அவ்வளோ கீழ்த்தரமாக அவ்வளோ சில்லறத்தனமாலாம் அரசியல் பண்ண மாட்டார். விஜய் ரொம்ப நிதானமானவர். செந்தில் பாலாஜியை கரூரில் அவர் வந்து தோக்கடிக்க வேணாம். இந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அந்த குடும்பத்திலேருந்து ஒரு ஆளை, தன் மகனையோ மகளையோ மனைவியையோ சகோதரியை இழந்த ஒரு ஆளை நிற்க வச்சு செந்தில் பாலாஜியை கரூரில் தோக்கடிப்பார். இல்லை சார், இப்போ பேர் கூட சொல்லணும், நம்ம லெஃப்ட் ஹேண்டில் தானே சார் டீல் பண்ணுறாங்க திமுக வந்து விஜய். லெஃப்ட் ஹேண்ட் இல்லை, ரைட் ஹேண்டில் கூட டீல் பண்ண முடியாது விஜயை. நெப்போலியன் வந்து இன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. விஜயினுடைய செல்வாக்கு மக்களிடையே ஒரு இம்மி அளவு கூட குறையில, சொல்லப்போனால் அதிகரிச்சிருக்குதுன்றது தான் இவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இனிமேல் விஜயை வந்து இந்த மாதிரி சில்லற வேலைகள் மூலமாக இவங்களால முடக்க முடியாது, தடுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுக கூட்டணியில வந்து விஜய் வரல, பாஜகவோட கூட்டணியில தான் விஜய் வந்து வராரு. நெரேட்டிவை திமுக அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்காக பண்றாங்க. அவங்களுக்கு பயம் வந்துடுச்சிங்க. நான் தான் பல நேர்காணல், மரண பயத்தில் இருக்காங்க அவங்க. பயம். ஏன்னா அவங்களுடைய தரவுகள், அவங்க நடத்துகிற சர்வேக்கள், அவங்க நடத்துகிற வந்துட்டு கணக்கெடுக்கிற விவரங்கள், அது இல்லாத மாப்பிள்ளை சார் வேற பெண்ணில் ஒவ்வொரு தொகுதியை பற்றியும் மாதம் மாதம் வாரம் எடுத்துகிட்டு இருக்காங்களாம், ஃபோர்த் நைட்லி. இப்போ என்ன நிலைமை? பல முக்கிய அமைச்சர்கள் தோல்வியை தழுவ போகிறாங்கன்னு லிஸ்ட்டு வந்திருக்கு. பல சீனியர் மினிஸ்டர் 10-15 பேர் கண்டிப்பாக அவங்கவுங்க தொகுதியில் தோக்க போகிறாங்கன்னு. இப்போ செந்தில் பாலாஜியை பற்றி கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் மேலே நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு அதிகாரத்துக்காக கட்சி, அதாவது பேர் என்ன, அரசியல் செல்வாக்குக்காக எதையும் செய்ய தயங்கக்கூடியவர். அதாவது வந்து கட்சி மாறுவார், என்ன வேணா பண்ணுவார், என்ன வேணா பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து கரூர் துயரங்களில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய நபராக பலரால் சொல்லப்படுகிறார். உண்மை என்னன்றது விசாரணை தான் சொல்லும். இப்போ நான் பல பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, விஜய் வந்து கரூரில் நின்று கரூரில் செந்தில் பாலாஜியை தோக்கடிப்பாரா? விஜய் வந்து அவ்வளோ கீழ்த்தரமாக அவ்வளோ சில்லறத்தனமாலாம் அரசியல் பண்ண மாட்டார். தனிநபர் அரசியல்லாம் அவர் எங்கே போய் நிற்கணும், எங்கே போய் அவர் போட்டி போடணுன்றது அந்த கட்சி முடிவு பண்ணாத வேறு விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் ரொம்ப நிதானமானவர். செந்தில் பாலாஜியை கரூரில் அவர் வந்து தோக்கடிக்க வேணாம். இந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அந்த குடும்பத்திலேருந்து ஒரு ஆளை, தன் மகனையோ மகளையோ மனைவியையோ சகோதரியை இழந்த ஒரு ஆளை நிற்க வச்சு செந்தில் பாலாஜியை கரூரில் தோக்கடிப்பார். அப்படி தான் அவர் பழி தீர்ப்பார், தீக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து செந்தில் பாலாஜி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்லை? ஏன் சாத்தியம் இல்லை? 9 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்த காமராஜரை தி பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இன்னைய வரைக்கும். அவரை ஒரு பேர் தெரியாத இவர் தானே தோக்கடிச்சார். சீனிவாசன் ஒரு மாணவர் தானே தோக்கடிச்சார் விருதுநகரில். அது சாத்தியம்னா இதுவும் சாத்தியம் தானே. அதனால் வந்துங்க, அதை விட இன்னொன்று சொல்கிறேங்க கேளுங்க. மகாராஷ்டிராவில் புஜ்பால்ன்ற ஒரு சிவசேனாவில் நம்பர் 2 இருந்தார், பால் தாக்கரேக்கு அடுத்த இடத்துல. அவர் வந்து கட்சி மாறிட்டார். கட்சி மாறின பிறகு பார்த்தீங்கன்னா அவரை மேயராகவும் இருந்தார். அதாவது மும்பை நகர மேயராக இருந்தார். பால் தாக்கரே என்ன பண்ணார்னா, அவர் கட்சி மாறின பிறகு சட்டமன்ற தேர்தலில் அவர் மேயர்கிட்ட பெருக்கிற ஒரு தொழிலாளியாக இருந்தாங்கல்ல, சப்ராசின்னுவாங்க, இந்த கூட்டுபவர், அவங்கள கேண்டிடேட்டாக போட்டு அவரை தோக்கடிச்சாங்க. அதனால் அரசியலில் இதெல்லாம் நிறைய நடந்துருக்குங்க. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா 10 அமைச்சர்கள் வந்து இந்த தோல்வியை வந்து 10க்கு மேற்பட்ட, இது திமுகவினருக்கே தெரியும். இது உளவுத்துறையெல்லாம் அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்களா சார்? இப்போ உளவுத்துறை மட்டும் இல்லைங்க, மாப்பிள்ளை சபரீசன் எடுத்த அந்த பெண் நிறுவனம் எடுத்த சர்வேக்களே, அதனால தான் அவங்க ரொம்ப கதி கலங்கி போயிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, 2 வருஷமான ஒரு கட்சியை எந்த அளவுக்கு அவங்க தாக்குறாங்க, எந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாங்க. அதிமுகவை கூட அவங்க விமர்சனம் இவ்வளவு பண்றது இல்லை, பாஜகவை கூட அவங்க விமர்சனம் பண்றது இல்லை. யார்கிட்ட எங்களுக்கு பேர் கூட சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குதோ, தாவேகா தலைவர்னு தான் சொன்னாரு சட்டமன்றத்தில், அவர் பேரை சொல்லவே இல்லை. ஆனால் அவரை பார்த்து தான் இவங்க பயப்படுறாங்க அரசியல் ரீதியாக.
இல்ல சார், இப்ப பேர் கூட சொல்லணும், நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல தானே சார் டீல் பண்றாங்க திமுக வந்து விஜய் அவர்களை. லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணலைங்க. தாவேகா தலைவர் பேர் சொல்லனா அவங்களுக்கு இருக்கிற ஒரு அசூசியை தான் அது காட்டுது. ஆனால் அவங்க வந்து பேசுறது பூரா தாவேகாவை பற்றி தானே பேசுகிறாங்க. இவங்க அலையன்ஸ் ஆகிடுவாங்க, மெகா கூட்டணி, எந்த கூட்டணி வந்தாலும் நாங்கள் பார்ப்போம், இதுதானே பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க என்ன சொல்லணும்னா, யார் என்ன பண்ணாலும் எங்கள் சாதனைகள், எங்களுடைய அரசின் செயல்கள் எங்களை காப்பாற்றும், நாங்கள் மீண்டும் வெற்றி பெறுவோம்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் இவன் சேர்ந்துருவானா, அவன் சேர்ந்துருவானா, இவன் அவனுக்கு அடிமையாயிடுவானா, ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் பேச வேண்டியது என்ன? 4.25 வருஷம் ஆகிப்போச்சு, நாங்கள் இத்தனை உறுதிமொழி கொடுத்தோம், அதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். மக்கள் ஓட்டு போடுறாங்களான்னு பார்ப்போம். அப்படி தானே பேசணும். சதா சர்வ காலமும் விஜய் என்ற ஒரு தனி நபரை எந்த அளவு இப்போ நெப்போலியனெல்லாம் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. நெப்போலியன் வந்து இன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து திமுகவில் எம்பியாக இருந்தவர், திருச்சி அமைச்சர் நேருவினுடைய ஃபேமிலி மெம்பரு. அதனால் அவர் அப்படி தானே பேசுவார். அப்போ ரிட்டையர் ஆகி போன ஆளெல்லாம் கூட்டின்னு வந்து பேச வைக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு தாவேகா மேலேயும் விஜய் மேலேயும் அச்சத்தோடு இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். புரியுது. இதெல்லாம் தேவையா? நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் என்னங்க, அவங்க வந்து எதுக்குங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க? லெஃப்ட் ஹேண்ட் இல்லை, ரைட் ஹேண்டில் கூட டீல் பண்ண முடியாது விஜயை. அதனால தான் இறக்குறாங்க எல்லாரையும் கொண்டு வந்து. ஆனால் இவங்க எல்லா முயற்சியும் மக்கள் தோற்கடிப்பார்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கரூர் சம்பவம் நடந்து ஒரு 10 நாள் சிங்கிளாக இவங்க போட்டு வந்தாங்க. அடுத்த கோல் போஸ்ட்டில் கோல் கீப்பரும் இல்லை, பிளேயர்ஸும் கிடையாது, இவங்களே ஆடிட்டு கோல் போட்டுட்டு இருந்தாங்க 10 நாள். ஆனால் 11ஆவது நாள் எடுத்து பார்த்தா விஜயனுடைய செல்வாக்கு மக்களிடையே ஒரு இம்மி அளவு கூட குறையல, சொல்லப்போனால் அதிகரிச்சிருக்குதுன்றது தான் இவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுவும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அந்த கட்சியில் அதிர்ச்சி அடைந்திருந்தவர்கள், ரொம்ப ஷாக்காக இருந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் வந்துடுச்சு. இனிமேல் விஜயை வந்து இந்த மாதிரி சில்லறை வேலைகள் மூலமாக இவங்களால் முடக்க முடியாது, தடுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் திரும்பவும் வந்து கரூருக்கு போகிறார், அந்த மக்களை வந்து சந்திக்கிறார், அந்த செய்திகளை வந்து பரவலாக பார்க்க முடியுது. அதே சமயத்தில் வந்து விஜய் அவர்கள் உயிருக்கும் அங்கே ஆபத்து இருக்கிறதும் வந்து பார்க்கப்படுது. அதாவது விஜய் அவர்கள் உயிருக்கு ஆபத்தெல்லாம் இல்லை, அவருக்கு வந்து ஒய் செக்யூரிட்டி இருக்குது, அதெல்லாம் காவல்துறைக்கே அவங்களுக்கும் பொறுப்பு தான், தமிழ் மாநில காவல்துறை, அதெல்லாம் இருக்காது. எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, இப்போ திருமாவளவன் கூட அண்மையில் போனார், 50,000 ரூபாய்லாம் எல்லா ஃபேமிலியும் ஒரே இடத்துல மண்டபத்தில் வச்சு கொடுத்தாரு. இப்போ காலையில் நேற்று ஏதோ அறிக்கை ஏதோ காணொலியில் சொல்கிறாரு, பேங்க்கில் பணம் இல்லை, அது ஏதாவது பவுன்ஸ் ஆகிட போகுதுலாம் சொல்கிறாரு. பணம் இல்லாமல் எதுக்கு செக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ரைட், ஓகே. அதே மாதிரி ஒரு மண்டபத்தில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடும் போனால் பிரச்சனை வரும், அசம்பாவிதம் எதுவும் நடக்கும்ன்றதால பாதுகாப்புக்காக. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, தாவேகாவினர் கேட்ட ஒரு 2-3 மண்டபங்கள் அவங்க வந்து தயங்குறாங்க. அவங்க தயக்கத்துக்கு 2-3 காரணம் இருக்கலாம். ஒன்று, விஜய் வராரு, இப்போ தான் பசுமையாக கரூரில் வேலுசாமிபுரத்தில் நடந்தது ஞாபகம் இருக்குது, இப்போ நம்ம மண்டபத்துக்கு எதாவது ஆயிடுமா அப்படின்ற நியாயமான நிஜமான அச்சம் காரணமாக இருக்கலாம். இல்லை திமுகவினர் அவர் வர்றதுக்கு இங்கே, ஏன்னா அவர் வந்தாருன்னா அது ஒரு நிகழ்வு ஆகிடும்ல. இப்போ இவ்வளோ நாளாக திமுக அமைச்சர்கள், பிரமுகர்கள், கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனதெல்லாம் அவர் ஒரு நிமிஷம் வந்து அங்கே பேசினாருன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அது இருக்கக்கூடாது, அவர் வரக்கூடாதுன்றதுக்காக இடம் கிடைக்காம செய்யலாம். ஏன்னா ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு, மதுரை மாநாட்டுக்கெல்லாம் பாடாப்படுத்துனாங்க அந்த இடம் கிடைக்காம. அவங்க அதாவது விஜய் வந்து இவங்க ரொம்ப கண்டு பயப்படுறாங்கன்றதுக்கு என்னால் பல உதாரணங்களை சொல்ல முடியும். ரைட்டா? இது 2வது திமுகவினர் ஆளுங்கட்சியினர் பண்ணலாம். 3வது காவல்துறை ஆட்சியே கூட டைரெக்டாக சொல்லணும், இன்டைரக்டாக பார்த்துக்கப்பா உன் மண்டபம், அப்புறம் நாளைக்கு எங்ககிட்ட வரக்கூடாது அப்படின்னா பயப்படுவாங்களா இல்லையா? பயப்படுதான் சார். அதனால் மண்டபம் கிடைக்கிறதுலேயே இப்போ சிக்கல் இருக்குது. அதனால் அவர் போகிறதுல வந்து ஃபர்மாக அவங்களால எதுவும் சொல்ல முடியல, டேட்டோ மற்ற இதுவோ நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக போவார், இல்லை சார், போகாமல் இருக்க மாட்டார். பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அவங்க வீட்டில் போய் சந்திக்கிறது தானே சார் முறையாக இருக்கும். இப்போ உயிரிழந்த மக்களை வந்து அவங்க வீட்டில் போய் சந்திச்சா சரி. அப்போ செந்தில் பாலாஜி, திருமாவளவன் இவங்கெல்லாம் ஒரு மண்டபத்தில் போய் பார்த்தது அதெல்லாம் தப்பு இல்லையா? நான் அதான் திரும்ப சொல்கிறேன். அனிதா வீட்டுக்கு போனார் அரியலூரில்,
அவங்க என்ன தாவேகா கட்சியா? அப்போ அவர் கட்சியே ஆரம்பிக்கலை. ஒரு மனித உயிர் போயிடுச்ச அப்படின்ற ஒரு மனிதாபிமான அடிப்படையில் போனார். மண்டபத்துக்கு வாங்கன்னு சொல்ல. அதே போல் தூத்துக்குடியில் சுட்டு கொல்லப்பட்டார்கள் ஏராளமான பேர் போலீஸால். அப்போவும் அவங்கவுங்க வீட்டுங்களுக்கெல்லாம் போயிட்டு ஆறுதல் சொன்னவர். அப்போவும் அவர் அரசியல் கட்சிலாம் இல்லை, நடிகர் தான், பிரபலமான உச்சத்தில் இருந்த நடிகர். காரணம் மனிதாபிமானம். அதே போல் மடப்புறம் அஜித் குமார் இப்போவாது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கஸ்டடி மரணம், நேராக போய் அவங்க அம்மாவை பார்த்து நிதி உதவி கொடுத்துட்டு வந்தார். அதனால் ஆஸ் எ பர்சன் அவர் ஒரு மனிதாபிமானி. அவர் போய் ஒரு வீட்லேயும் போய் பார்க்கணுன்னு தான் அவருக்கு ஆசை. ஆனால் என்னன்னா அவருடைய சிச்சுவேஷன், சூழ்நிலை கைதி. அவர் அங்கே போனார்னா ஒரு 1000 பேர் சேர்ந்து அதில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னு, இப்போ ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் சைன்னுவாங்க ஆங்கிலத்தில். இப்போ நல்ல மாட்டுக்கு பசு மாட்டுக்கு ஒரு சூடுன்னுவாங்க. அது மாதிரி விஜய் வந்து ஹோலி கவ். அவருக்கு வந்து தன் பொருட்டு இனி ஒரு உயிரோ ஒரு இந்த மாதிரி அசம்பாவிதமோ துயரமோ தமிழகத்தில் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கார். அதனால தான் இந்த கண்டிஷன்லாம் கொடுத்தாரு டிஜிபி ஆஃபீஸில். ஆனால் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து எல்லா பத்திரிகைக்கும் போகுது, எல்லா யூடியூப் சேனல் திமுக காரங்க கையெல்லாம் அது போகுது. இந்த நாட்டில் நிர்வாகம், காவல்துறை எப்படி வந்து திமுகவினுடைய ஏவலாளிகளாக மாறிவிட்டார்கள் என்பது இதெல்லாம் எடுத்துக்காட்டு. உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, அந்த லெட்டர் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து எப்படிங்க காமா சோமானுக்கெல்லாம் கிடைக்குது? அதில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் அனுமதிக்கணும். ஏன்னா ஈஸ் ஒரீடு. உங்களுக்கு தெரியுமா, 2-3 நாள் அவர் சாப்பிடவே இல்லையா, ரூமை விட்டே வெளியே வரலன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து மனித நேயருங்க அவர். இவங்கள மாதிரி சும்மா துபாயிலேருந்து வந்து உடனே ஒரு ரீத்து வச்சுட்டு அப்புறம் அடுத்த நான் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போகிறது இல்லை. அவர் ஒரு மாமூலான அரசியல்வாதி இல்லை, மனித நேயம் மிக்க ஒரு அரசியல்வாதி. அதனால் வந்துங்க அவர் வந்து வெற்றி பெறணும், ஆட்சி அமைக்கணும்னு தமிழக மக்கள் மாற்றத்துக்காக காத்துட்ருக்காங்க. இப்போ அவரை ஒரு மாற்றத்தினுடைய பிரதிநிதியாக, ஏஜெண்ட்டாக அவரை பார்க்குறாங்க. அதனால் அவருக்கு வந்து பொறுப்பும் ஜாஸ்தி ஆகுது. தன் பொருட்டு எதுவும் நடந்துடக்கூடாது. இப்போ அழுதாராம், இந்த காணொலியில் பேசினார்ல 30-35 பேர்கிட்ட, அவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி வந்து அழுதுட்டாரு, நடக்கக்கூடாதுன்னு என்னால் தான் இது ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. அதனால் அவர் வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை, அது காரணம் போகக்கூடாதுல்ல அப்படின்னா இதுக்கு நம்ம மேலே நான் சொன்ன இந்த 3 இடத்துக்கெல்லாம் போயே இருக்கக்கூடாது. வேற எந்த நடிகர்கள் போனாங்க? அவர் வந்து ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட ஒரு கையில் ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு என்னை போன்றவர்கள் நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோதான். இதில் வேற எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ எதுவும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் நன்றி சார். ஓகே.